ரொம்ப ஈஸியா ஒரு ட்ரீ வரையலாமா? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் வரைஞ்சுக்கோங்க. இப்ப அதோட கிளைகள் வரையணும். அதுக்கு நான் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் லைன் கூட வந்து ஒய் அப்படிங்கிற ஷேப்ல வந்து இது மாரி சின்ன சின்ன லைன்ஸ் வரைஞ்சுக்கோங்க. இப்ப அது கூட ரேண்டமா இது மாரி குட்டி குட்டி சர்க்கிளா ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் பண்ற மாரி வரைஞ்சுக்கோங்க. இப்ப வந்து நான் பிளாக் கலர் பென்ன வச்சு அந்த கிளைகள்லாம் வரைய போறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம ஒய்ன்னு அவுட்லைன் வரைஞ்சோம் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதே மாரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்ப வந்து இலைகள்லாம் வரையணும். இப்ப அதுக்கு என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த குட்டி குட்டி சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லையா? அதுக்கு மேல வந்து இதே மாரி சின்ன சின்ன லைன்ஸ் இதே பேட்டர்ன்ல வரைஞ்சுக்கோங்க. இப்ப 2 சர்க்கிள் கனெக்ட் ஆயிருக்குன்னா, அதுல வந்து ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் வரையிற மாரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேடிங் பண்ணணும். ஷேடிங் வந்து பொதுவா எப்படி பண்ணுவோம்னா, இப்ப சன்லைட் படுற இடத்த வந்து பிளாங்க்கா விட்டுட்டு, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறத மட்டும் நம்ம வந்து ஷேட் பண்ணணும் டார்க் பென்சில வச்சு. ஸோ அதே மாரி நான் டார்க் பென்சில வச்சு கீழ மட்டும் ஷேட் பண்ணிட்டு, இயர்பட்ஸ வச்சு இதே மாரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாரி கீழ இருக்க கிளைகளுக்கும் அதே மாரி நான் கலர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து பென்சில் டிராயிங் ரொம்பவே சிம்பிளா பண்ணிட்டோம். நீங்க இதே கான்செப்ட்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து மார்க்கர்ல, ஸ்கெட்ச்ல அதே மாரி கலர் பென்சிலும் இதே மாரி நீங்க ட்ரை பண்ணலாம்.